தேர்தல் அதிகாரி தெலுங்கானாவில் வருகை புரிந்துள்ளார். இதை ஜனகவன் திருப்பதி அவர்களை தமிழ் மாநில அமைப்பின் சார்பாகவும் வருக வருக வரவேற்று இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒரு பூஜைக்கு ஒரு 5000 செலவாகுதுன்னா பழனிசாமி 2000, சரவணன் ஒரு 1000, இன்னும் 2000 புக் பண்ணிக்கின்னா அவங்களுடைய பேரை அந்த நோட்டில் வரவு செலவு பண்ணி இந்த பூஜைக்காக 5000 செலவு பண்ணுறது இன்னாருடைய வரவு இன்னாருடைய செலவு. ஸோ அதுதான் கணக்கு. சும்மா ஒரு என்னால் முடிஞ்ச என்ன செய்ய முடியும் ஒரு நோட்டில் போட்டு ஒரு பேப்பரில் நோட் பண்ணிட்டீங்கன்னா வருஷ கடைசியில் பண்ணும்போது இப்போ நிறைய ப்ரோக்ராம் செஞ்சுருக்கீங்க, இதெல்லாம் என்ன செலவாச்சு யாருக்காவது தெரியுமா? அப்போ என்ன ஆகும், இப்போ இந்த பூஜை பண்ணி நம்மளும் ஒரு 10 ரூபா கொடுப்போமே அப்படிங்கிற எண்ணத்தை இது எல்லாத்துக்கும் கொண்டு வரும். கணக்கு வழக்குகள் நம்மளுடைய அகில பாரதிய ஐயப்ப தர்ம சபாவானது டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு. ஏன்னா இதுதான் ஃபைனான்சியல் டிரான்ஸ்பரண்ட் இருந்தால் தான் எங்கே போனாலும் என்ன ஆகும், நம்மளால் ஜெயிக்க முடியும். அந்த ஜெயிச்சதுனால தான் இன்றைக்கி வந்து நம்ம 19 வருஷத்துக்கு ஒரு சொந்த பில்டிங் வாங்குறோம் வந்துட்டோம்னா அதுதான் காரணம். ஸோ நீங்களும் என்ன பண்ண அடுத்த ஆண்டு முதல் இந்த ஆண்டு முதல் புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய நிர்வாகிகள் கண்டிப்பாக பொருளாளருடைய வரவு செலவு கணக்குகளை பராமரிக்க வேண்டும். சுவாமியே சொல்லணும் கொடுப்பாங்க. அடுத்ததாக நமது நிகழ்வில் சிறப்புரை மாவட்டத்துடைய மாநிலத்துடைய செயலாளர் திரு கனகராஜ் அவர்கள் சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றனர். அகில பாரத ஐயப்ப தர்ம பிரச்சார சபா அமைப்பின் மாநில செயலாளர் கனகராஜ், கரூர். பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு வந்து 19 வருஷமாக நம்ம செயல்பட்டு இருக்கோம். நம்மளோட முதல் நோக்கமே அன்னதானம் மட்டும்தான். அன்னதானத்தை தான் பிரதானமாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து இந்த அமைப்பில் சேர்ந்து 15 வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு. இதோட 16வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பொறுப்புகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே இப்போ ஊரில் இருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு நோம்பி இல்லை கோயில் விசேஷம் அப்படின்னா ஏதோ ஒரு பொறுப்பை எடுத்து நம்ம ஊர் நம்ம கோயில் நம்ம சிறப்பாக திருவிழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பண்ணுறோம். அது நம்ம வீட்டு விசேஷம் மாதிரி நம்ம நினச்சி பண்ணுறோம். அதே மாதிரி தான் நாங்களும் இந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால முடியாதது என்ன அப்படின்னா அன்னதானம். ஒரு 5 பேருக்கு பண்ணலாம், 10 பேருக்கு பண்ணலாம். ஆனால் நம்ம அமைப்பு மூலிமா இன்னைக்கு டெய்லியும் ஒரு 5000 to 10,000 பேருக்கு நம்ம அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அன்னதானத்தில் நம்மளோட பங்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் நாங்கள் 15 வருஷமா சின்ன சின்ன சேவைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மாவட்ட சார்பாகவும் மாநில சார்பாகவும் நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நீங்களும் திருச்சி மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிறப்பான பொருளாதார உதவி, பண உதவி எல்லாமே நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. பொருட்கள் அப்பப்போ வண்டி பொறுப்பு சொல்கிறோம், வாங்கி கொடுத்துட்றாங்க. மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஒரு இது அப்படின்னா இன்னைக்கு நம்ம மணப்பாறைக்குள்ள மட்டும்தான் நம்ம திருச்சி மாவட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயல்பட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் உங்களோட நண்பர்கள் இல்லை குருசாமிகள் இல்லை ஐயப்ப பக்தர்கள் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வெளியில இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம அமைப்பை பற்றி சொல்லி நம்ம மண்டபத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சாமி சொன்ன மாதிரி நம்ம இவ்வளோ நாள் வாடகை இடத்துல தான் நிறைய இடத்துல நம்ம மனதில் பண்ணியிருக்கோம். பம்பையில் பண்ணியிருக்கோம், எரிமேலியில் பண்ணிட்டு இருந்தோம், இதில் கும்பளி பாதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோத்துப்பாறைங்கிற இடத்துல பண்ணிட்டு இருந்தோம், அப்புறம் செங்கோட்டையில் பண்ணிட்டு இருந்தோம், பழனியில் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பல இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 நாள் 35 நாள் 45 நாள் அப்படி காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 11 12 வரைக்கும் நம்ம தொடர்ந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். காலையில் டிஃபன், மதிய சாப்பாடு, நைட்டு டிஃபன். எல்லாருக்கும் அன்னதானமே என்ன பண்ணுவாங்க, வரவங்களுக்கு கையில் கொடுத்து தாட்டி விடுவாங்க. நம்ம அப்படி கிடையவே கிடையாது. டேபிள் சேர் போட்டு தட்டு கொடுத்து பொறுமையாக உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டு போகிற மாதிரி தான் நம்மளோட அன்னதானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 19 ஆண்டு காலமாகவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது விசேஷ காலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலை போட்டு வடை பாயாசம் பொரியலோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்கோம். மற்ற நாட்களில் காலையில் 7 மணிக்கு டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, சாம்பார், ரசம், கூட்டு பொரியலோடையும் நைட்டு டிஃபன். இந்த மாதிரி ஒரு அன்னதானம் அப்படின்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் நம்ம எப்படி பண்ணுவோமோ, வீட்டுக்கு வரவங்க எப்படி திருப்தியாக சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் அமைப்பு எல்லாம் சேர்ந்து. அப்போ நீங்கள் இந்த திருச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு புதிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்க போகிறீங்க. வரும் காலங்களில் இந்த 2026, 2028 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம அமைப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறது. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்து வந்துருங்கன்னு இன்வைட் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம அமைப்பை இனி வரும் காலங்களில்
நமக்கு தெரிஞ்ச பக்கத்து கிராமங்கள்ல, பக்கத்து ஊர்ல, பக்கத்து நண்பர்கள்ல, இல்லை வெளியூர்ல கூட நம்ம எல்லாத்துக்கும் நண்பர்கள் இருக்கலாம். திருச்சியில இருக்கலாம், திண்டுக்கல்ல இருக்கலாம், மதுரையில இருக்கலாம், கரூர்ல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா ஐயப்ப பக்தர்கள் அங்கங்க போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா? நம்மளோட இடத்தோட போட்டோ, லொகேஷன் எல்லாமே நம்ம குரூப்ல, திருச்சி குரூப்ல அவங்க எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி சொல்லிடுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா டெய்லியும் நம்ம அன்னதானத்து சீசன் டைம்ல 65 நாள் நம்ம தொடர்ந்து பண்றோம். மாத பூஜையில வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா 5 நாள் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். வேற எந்த அன்னதானமுமே மாத பூஜையில பண்றது கிடையாது. மற்ற நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மதியம் பண்றாங்க, இல்லைன்னா ஒரு 30 நாள் பண்றாங்க. நம்ம அமைப்பு மட்டும் தான் இன்னைக்கு சொந்த கட்டடத்துல சபரிமலை போற வழியில நாராயணத்தோடுங்கிற இடத்துல சொந்த பில்டிங் எடுத்து நல்லா நீட்டா ஹைஜீனிக்கா எந்த ஒரு குறைபாடும் இல்லாத அளவுக்கு நம்ம அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். இனி வரும் காலங்களில் உங்களோட பங்கு எல்லாமே அதுல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம இது எல்லாமே ஐயப்பனுக்கு பண்றதா நினைச்சதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி உங்க நண்பர்கள் எல்லாமே எல்லா ஊர்ல இருக்கிறவங்களையும் நம்ம அமைப்பு சார்பா அன்னதானம் நடக்குது, நாங்களும் அதில் பங்காற்றி செயல்படுறோம் அப்படிங்கிறத சொல்லி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றதுக்கு வழிவகை பண்ணுங்க. உங்களோட பொறுப்புகளை இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா இப்ப இங்க இருக்கிறவங்க ஒரு 20 பேர் இருக்கும். அடுத்த வருஷம் நம்ம ஒரு கூட்டம் நடக்கும்போது ஒரு 50 பேர் ஆயிடுவாங்க. அப்ப நம்ம 50 பேர் சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும் தான் ஒரு பெருமையா இருக்கு. இப்ப சாமி சொன்ன மாதிரி ஒரு 10 நிகழ்வு சிறப்பா பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம இன்னும் 20 பேர் இருக்கிற இடத்துல 50 பேர் சேர்ந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல சிறப்பா நிறைய விஷயங்கள்ல வெளி கிராமங்கள்ல வெளி புறங்கள்ல நம்ம பண்ண முடியும். அது எல்லாருமே நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவை செய்யறதா நமக்கு முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தி. என்னதான் நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய குறைகள் வரும். வரவங்க நிறைய குறை சொல்லிட்டு போவாங்க. 10 பேருக்கு திருப்தி இருக்கும், 10 பேருக்கு திருப்தி இருக்காது. கண்டிப்பா செலவையும் பண்ணிட்டு நம்ம கஷ்டங்களை தான் அனுபவிச்சிருப்போம். ஆனா இந்த மாதிரி பொது காரியங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னதானம் பண்ணும்போது நமக்கு முன்னாடி தெரியலனாலும் நம்ம பின்னாடி தலைமுறைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். நம்ம முன்னாடி செய்யக்கூடிய எல்லா தானத்திலையும் சிறந்தது அன்னதானம் தான். அப்ப இந்த ஒரு அன்னதானத்தை நம்ம சிறப்பா பண்ணணும் அப்படின்னா பின்வரும் நம்மளோட சந்ததியர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பின்னாடி ஒரு சொத்து சேர்த்துனீங்கன்னா கூட அவங்களுக்கு உதவுமாங்கிறது நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்ல வரும். ஆனா இந்த மாதிரியான சேவைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க தலைமுறையை வந்து பாத்தீங்கன்னா நல்ல வகையில காப்பாற்றும். அதனால எல்லாரும் இணைஞ்சு கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம அகிலபாரத ஐயப்ப தர்ம பிரச்சார சபாவை இணைஞ்சு உங்களோட செயல்பாடுகளை கொடுத்து அடுத்தடுத்து வளர்ச்சி மாதிரியில நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கிறத ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ரொம்ப நன்றி. நமது இந்த நிகழ்வில் செயலாளர் கனகராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட அமைப்பினுடைய செயலாக்கம் பற்றியும் அன்னதான மண்டலத்தில் எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருப்போம் என்பதை பற்றியும் சிறப்பாக தெளிவுறுத்தியுள்ளார். அவருக்கு இந்த நேரத்தை திருச்சி மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெலுங்கு தெரியுமில்ல, பேசுவீங்களா? இல்லை இவர் ஜனகம திருப்பதி அப்போ அதுக்காச்சும் தெலுங்கு தெரிஞ்சு அவங்க தெலுங்கு பேச உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. யாரும் பண்ணுங்க. ஏன்னா என்ன பேசுகிறாங்க நம்ம தமிழ்நாட்டுடைய இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டு ஆஃபீஸராக வருவாங்க. இந்த ஆண்டு தெலுங்கானாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுடைய நிர்வாகிகள் ஆந்திராவிற்கும் ஆந்திராவில் இருப்பவர் தெலுங்கானாவுக்கு நம்ம எலெக்ஷன் ஆஃபீஸராக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தெலுங்கானா வந்திருக்காரு, கூட வரவர் தமிழ் மாநிலத்தில் நம்மளுடைய எதுக்கோசரம் போட்டோம்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். வாங்கிக்கலாம் உட்காருங்க. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நம்மளுடைய அமைப்புடைய வலுப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இவ்வாறு நம்ம போட்டு பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுனா சில பேருக்கு இப்போ இவருக்கே நாளை நம்மளுடைய இது நம்ம தமிழ்நாடு அங்கே போனால் பேசுது, அவர் இங்கேருந்து வந்தால் பேசுது. சில ஊரில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ ஆகிய இங்கே வந்து தெலுங்கு தெரியுங்கிறதுனால தான் இவர் ஜனகம திருப்பதி பெத்தப்பள்ளியிலேருந்து வராது, தெலுங்கானா மாநிலம். இவர் வந்து தேர்தல் அதிகாரியாக வந்திருக்காரு. அவரை மீண்டும் ஒருவே வருக வரவேற்று வார்த்தைகளை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். நமக்காக முன்னாடி நைட்டு ட்ரெயின் ஏறி நேற்று சாயந்தரம் 3 மணி வரைக்கும் 1.5 நாள் ட்ரெயின் வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு வரதுக்காக. தெலுங்கு மாட்டேங்க நோக்கலாம், யார் தெலுங்கு వచ్చిన అందరికీ ధన్యవాదాలు. అయ్యప్ప ధర్మ ప్రచార సభ
15 సంవత్సరాలుగా అనేక రకమైన కార్యక్రమాలు, సేవా కార్యక్రమాలు అన్ని విధాలుగా చేస్తూ ఉన్నది. తెలంగాణ, ఆంధ్రప్రదేశ్, తమిళనాడు, కేరళ, కర్ణాటక ఈ 5-6 రాష్ట్రాలలో ముమ్మరమైన కార్యక్రమాలు, సేవా కార్యక్రమాలు చేస్తూ ఉన్నది. అలాగే ప్రతి 2 సంవత్సరాలకు ఒకసారి జాతీయ స్థాయిలో మనం ఎలక్షన్స్ పెట్టుకుంటూ ఉన్నాం. అందులో భాగంగానే నేను ఇక్కడికి రావడం జరిగింది. ఈ తిరుచి జిల్లాలో ఈ జిల్లా ఎలక్షన్స్ చేయడం జరుగుతూ ఉన్నది. ప్రతి ఒక్కరూ అయ్యప్ప సేవలో ఉంటూ మన నారాయణతోడు అన్నదాన కేంద్రంలో గిరిజనదానం జరుగుతూ ఉన్నది. శబరిమలలో ఎప్పుడైతే ఓపెన్ ఉంటుందో ప్రతిసారి ఇక్కడ మనం అన్నదానం చేస్తూ ఉన్నాము. అన్నదానంలో కూడా ప్రతి ఒక్కరూ పాల్గొని అయ్యప్ప సేవ చేయాల్సిందిగా అని స్వామి என்ன பேசினா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ நீங்க புரிஞ்சுக்கிட்டது புரிஞ்சுக்கிட்டப்ப நான் சொல்ற விட நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன மாவலிப்பட்டி இன்னும் பேச யாருக்கு தெரியுங்க? மாவலிப்பட்டி என்ன சொன்னார் அப்படின்னா, தெலுங்கானா மாநிலத்துக்கு வந்திருக்கேன். நம்ம அமைப்பானது தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா மாநிலத்தை இது பண்ணிட்டு கேரளாவில் பண்ணிட்டு இருக்கோம். அன்னதானம் வந்து நம்மளோட நாராயணத்தில் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். 2 வருஷத்துக்குள்ள நம்மளுடைய தேர்தல் வந்து அதுக்கு எனக்கு ஆரம்பத்தில் என்னை போட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாம் சிறப்பாக நாங்கள் பண்ணிட்டு எங்கள் ஊர் நம்ம தெலுங்கானாவோட எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இங்களும் சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை இது பண்ணி சொல்லிட்டு அடுத்தபடியாக நமது தேர்தல் பார்வையாளர் வருகிற திரு ஜனார்தன் செங்கல்பட்டு அவர்கள் ஒரு சில வார்த்தை மாவட்டம் நான் எங்கே வந்து ஆச்சாரம், அனுஷ்டானம், அன்னதானம் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய நான் பார்த்துட்டேன் அது மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது உள்ள நுழைஞ்ச அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து உருவாக்கி கொடுத்துட்டே வந்தாங்க. அதாவது முதல் விஷயம் தானத்திலே சிறந்த தானம் எதுனா அன்னதானம் தான். அதுதான் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட வைக்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு சில இடத்துலாம் அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எதனால் அதை சொல்கிறோம் அப்படின்னா, அன்னதானம் நம்ம அமைப்பு மிக சிறப்பாக பண்ணுது. எதனால்னா இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும், சிலிண்டர் பிரச்சனை. ஆனால் இந்த பிரச்சனையும் சமாளித்து நம்ம அன்னதானத்தோட தட்டுப்பாடு இல்லாத அன்னதானம் நடந்துட்டு இருக்குதுன்னா அது எவ்வளோ ஒழுங்கான முறையில் சிறப்பான முறையில் நடத்துறது நம்ம எல்லாரும் யோசிச்சிருப்போம். அது இல்லாமல் அது நல்லாவே நடக்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற அனைவரும், இன்னும் பல மாநிலங்கள், பல மாவட்டங்கள் எல்லாரும் இருக்கிறது ஒத்துழைக்கிறதுனால தான் நடக்குது. அதே போல் நீங்கள் 10 பேர் இருக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கனகராஜ சுவாமி சொன்ன மாதிரி இன்னும் 20 பேர் வளர்ந்து இன்னும் கிளைகளை நிறைய உருவாக்குங்க. நம்மளோட அன்னதானத்தை வந்து ஒன்றும் மேம்படுத்துங்க. அதே மாதிரி யாருக்குமே வந்து நீ செய்ய நான் செய்யன்றது இல்லாமல் நம்ம முன்னோர்கள் செய்யணும் நாம அப்படிங்கிற ஒற்றுமையோடு ஒற்றுமையோடு நின்று செயல்பட்டு ஐயரோட புகழையும் நம்ம அமைப்போட புகழையும் மேலும் மேலும் வளர்க்க வேண்டும் என்று பணியோடு கேட்டு தேர்தல் கண்காணிப்பாளர் ஜனாதிபதி சிறப்பாக நம்ம அமைப்பின் சிறப்பை பற்றி தெரிவித்துள்ளார். அவருக்கு இந்த நேரத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாவட்டத்தில் இருந்து யாராவது ஒருவர் இருவர் பேசுவதற்கு சொன்னால் ஏற்றினீங்க, அதுக்கப்புறம் என்னுடைய தினமுறையை பற்றி நம்மளுடைய நன்றிகளை சொல்லி இந்த பொதுக்குழு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தேர்தல் கம்ப்ளீட்டாக ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். யாராவது இந்த மாவட்ட செயல்பாடுகளை பற்றி எப்படி செயல்பட்டு இருக்கோம், நீ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை உங்கள் சிறப்பு யாராவது 2 பேர் வந்து ஒருத்தர் பேசுங்க. அவர் குருசாமி அவர் கொஞ்சம் பேசுகிறேன். வாங்க பால சுப்பிரமணியம் வாங்க வந்து இல்லை இப்படி கரு வந்தீங்க. நம்ம அமைப்பை பத்தி நீங்க பாத்துருக்கீங்க. ஒரு சில காஞ்சிபுரம் வந்தார். காஞ்சிபுரம் அதான் அது பாத்தீங்க. கரு வந்தீங்க. சென்னை தான் வந்தாரு. சென்னை குரு புரஸ்கார் அவார்டி பாலசுப்ரமணியம்
We are program at Chennai. Today, இப்போதான் புதுசு எப்பா சுரேந்தர் PRO கூச்சம் அதுதான் சொல்ல வரேன். சொன்னீங்களே இந்த வார்த்தை கூச்சப்படவே வேண்டாம் சுவாமி. நீங்க எவ்வளவு கேட்டு முன் வரீங்களோ அப்பதான் நம்மளுடைய என்ன ஆகும், நம்ம பேச்சு திறமை நல்லா வர நம்ம ஒரு இடத்துக்கு வர முடியும். அதுக்காக நம்ம ஒரு அளவுக்கு நம்ம பேசுறோம். நம்ம நீங்க சொன்ன தப்பு சொல்லிட்டு போறாங்களே யாரும் இல்லையா? வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஏரியாலாம் இந்த அமைப்புல கொண்டு வந்து நீங்க நாங்க எப்படி பேசணும் தெரியாது. அதனால எதனாச்சும் பேசணும்னு சொன்னா பேசுவோம். அது ஏன்னா எந்த டே மாதம் மாதம் நம்ம பண்ணுவோம், அது தெரியும். என்ன மாதிரி பேசணும்னு தெரியாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைப்போட தேசிய தெரியுமாமா சார் யார் பேச முடியுது சுவாமியே சரணமையப்பா சார் பேசும் என்ன பேசுங்க சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் பேச முடியாது யார். நம்மளுடைய உங்கள் பேர் என்ன? ஜெயவேல் ஜெயவேல். நீதான் PROவா? போன பீரியடு தொண்டர் படை தளபதி தொண்டர் சார்பாக என்னுடைய வார்த்தைகள் என்ன செயல்பட்டு பற்றி பேசுகிறேன்னாரு அவர் பேசுவார். அதுக்கப்புறம் என்னுடைய சிறப்பு சாமியா சட்டமையப்பா. நம்ம கோயிலில் வந்து மாதம் மாதம் நம்ம என்ன பண்ணுறோம்னா புத்தலுக்கு பூஜை அன்னதானம் அப்படிங்கிறது மாதம் மாதம் நம்ம வந்து நம்ம இது பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்ம அன்னதானம் நிறையா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வெளியே போய் நிறையா இது செயல்பட்டு இருக்கோம். இப்போ இது இல்லாமல் நிறைய இது நம்ம விஷயம் வந்து நம்ம நிறையா பண்ணிட்டு இருக்கோம். அதனால் எல்லாரும் கூட எடுத்து சப்போர்ட் பண்ணி எல்லாருமே அண்ணாவுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுத்து அவங்களால முடிஞ்ச உதவியை கொடுத்து நீங்கள் எல்லாருமே செயல்படணும்னு சொல்லி கேட்குறேன். பரவாயில்ல. ஒரு யங்ஸ்டர் பேசக்கூடியன்னு சொல்லி வரும்பொழுது we are all very happy. நம்ம எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. சும்மா நாங்களே எத்தனை நாளைக்கு இருந்துகிட்டே இருக்கிறது சொல்லுவாங்க. எங்களுக்கு வயசாகிடுச்சு இல்லையா? உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் சொல்கிறத கேட்டு எதை செய்யுங்கன்னு சொன்னால் செய்வோம். அதுக்கு உங்களை மாதிரி வரணும். முதல் வருஷம் கேட்டு செய்வோம். அடுத்த என்ன ஆகும்? அடுத்த வருஷம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சு நீ செய். ஸோ நீ சார் யூ கேன் டியூ இட் ஆல் தி திங்ஸ். நீங்கள் செய்யும்போது அது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுறோம். வாழ்த்துக்கள் ஜெயவேல் அவர்களுக்கு. ஒரு 5 நிமிஷம் திரும்ப முக்கியமான சமாச்சாரங்கள் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் நன்றி வாய்க்கலாம் பொதுக்கு கொடுத்தலாம். அப்புறம் தேர்தல் ஆஃபீஸர் வந்து தேர்தல் நடத்தி நம்முடைய நிர்வாகிகள் இருக்கணும். சுவாமியே சரணமையப்பா. நமது அகில பாரதிய ஐயப்பன் தர்ம பூஜா சபாவின் இன்றைய அமைப்பு எவ்வளவு வருடம் நாம் இந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்குமேயானால் அதற்கு முக்கியமான காரணம் நமது அமைப்பினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய திரு TNK மேனன் அவர்களும் நமது அமைப்பு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளது என்று சொன்னால் அதற்கு நம்ம மூல காரணம் நம்முடைய அமைப்பினுடைய தேசிய தலைவர் நமது அமைப்பினுடைய சேர்மன் திரு ஐயப்பதாஸ் அவர்களுடைய வழிகாட்டுப்படியும் நம் அமைப்பு பல மாநிலங்களிலே பல மாவட்டங்களிலே சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஆண்டு திருச்சி மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டமும் 2026-28 ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலும் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட பொதுக்குழு கூட்டம் முடிகின்ற நிர்வாகிகள் உள்ளது. அதுக்கடுத்த நிகழ்வாக நமது புதிய மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு நடைபெற உள்ளது. இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு தேர்தல் அதிகாரியாக வருகை புரிந்துள்ள நமது தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த PRO திரு ஜனகந்திற்கு வருகை புரிந்துள்ள அவர்களை வருக அன்புடன் வரவேற்கிறேன். அதேபோல் தேர்தல் கண்காணிப்பாளராக வருகை புரிந்துள்ள நமது செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த ஜனார்த்தன வருகை புரிந்துள்ள அவரை வருக அன்புடன் வரவேற்று நமது மாநில செயலாளர் திரு கனகராஜ் அவர்களையும் இந்த மாவட்டத்துடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் மகளிர் உங்கள் அனைவரையும் புரிந்து கொள்வதை வருகிற அன்புடன் வரவேற்று நான் 2 வார்த்தைகள் குறிப்பு சொல்லணும்னா, இந்த மாவட்டத்திலே திருச்சி மாவட்டம் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். ஆனால் நம்ம 5-6 கிராமத்தை தவிர நாம் எதுவும் வெளியே செய்யாது இருக்கிறோம்.
புதிய நிர்வாகிகள் தயவு செய்து அடுத்த ஆண்டுக்குள் அடுத்த மாதத்துக்குள் ஒரு 2 கிளைகளாவது வெளியே நமக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதியிலே புதிய கிளையை ஏற்படுத்த வேண்டும் என்பது முதல் வேண்டுகோள். அதை அனைவரும் கண்டிப்பாக இணைந்து செயல்பட்டதானால் கண்டிப்பாக இந்த புதிய கிளை உருவாக்க முடியும். கண்டிப்பாக அது செய்ய முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்ற இந்த செயல்பாட்டுக்கெல்லாம் காரணம் மூல காரணம் என்னென்னா மாவட்டம் தோறும் மாவட்ட கூட்டங்கள் நடத்த வேண்டும். நம்முடைய அமைப்பினுடைய சட்ட பிரகாரமே இப்போ போன மாதம் அவரை நான் இது பண்ண மீட்டிங் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இவர் வருவார், அவர் போன மாதம் கூட்ட முடியாது. அடுத்த மாதம் கூட்டம் போடும்போது அவர் வர முடியாது. ஸோ இந்த மாதிரி கூட்டம் வரும் பொழுது நம்முடைய அனுபவங்கள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பீர்கள், அவருடைய கருத்துக்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையிலே நம்ம அனைவரும் இணைந்து இப்போ இந்த மாதம் கலை மருத்துவ ஃபங்க்ஷன் நடத்துகிற யாருக்கையும் இது பண்ணல அப்படின்னா வெளியே தான் வந்துருப்பேன் அப்படிங்கிற நிகழ்வுகள் இல்லாதவாறு நாம் அனைவரும் இணைந்து மாதந்தோறும் மாவட்ட கூட்டம் நடத்த வேண்டும். முதல் மாதம் பார்த்தீங்கன்னா இருக்கு கண்டிப்பாக 6 பேர் என்பதை வருவாங்க இயற்கை. அடுத்த மாதம் 10 பேர் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வரும். கண்டிப்பாக அது நல்ல உத்வேகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். மாவட்டங்களில் செயல்பாடுகளை அதிகரிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அதிகரிக்கும் பொழுது தான் நம்முடைய மாவட்டத்துடைய பிரதிபலன் மாநில அமைப்புக்கு தெரியப்படும். மாநில அமைப்புக்கு தெரியப்படும் பொழுது இப்போ தமிழ் மாநிலத்தில் உள்ள திருச்சி மாவட்டம் இவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன தேசியத்துக்கு தெரியும். ஸோ தேசியத்துக்கு தெரியும்போது ட்ரஸ்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்முடைய படிப்படியாக நம்முடைய செயல்பாடுகள் அனைவரும் தெரியும் பொழுது பொறுப்பில் இருப்பவர்கள் இப்போ மாவட்டத்தில் இருக்கிறவங்க அடுத்த மாநிலத்துக்கு வருவாங்க. மாநிலத்திலிருந்து நல்ல செயல்படுறவங்க தேசியத்துக்கு வருவாங்க, தேசியத்துக்கு ட்ரஸ்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி செயல்பட வரும்போது அமைப்பினுடைய நம்ம சட்ட திட்டங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள இயலும். நம்முடைய சட்டமே அதான், தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் அப்படிங்கிறது. ஆகையினால நீங்கள் மாதந்தோறும் மாவட்ட கூட்டங்களை கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்பதை உறுதியாக புதிய நிர்வாகிகள் இதனால் வரை இல்லைன்னா பரவாயில்ல, இல்லை சாமி நான் மீட்டிங் போட்டேன் 4 பேர் வந்தாங்க பரவாயில்ல, தப்பே கிடையாது. மாவட்ட தலைவர் செயலாளர் போல மற்ற 4 பேர் நிறைய இந்த மாதம் 4 பேர் வாங்க 2 நிமிஷம் பேசிட்டு கொட்டியே சாப்பிட்டு போவாங்க. அடுத்த மாதம் போடுங்க 6 பேர் வருவாங்க. அங்கே போனால் ஒரு இது பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்கன்னு போன மாதம் போக முடியல, இந்த மாதம் போவோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அவங்க வருவாங்க. ஸோ அடுத்த 2 பேர் வருவாங்க, 6 பேர் நம்மளுமே கேட்போம். ஸோ இது வில் இன்க்ரீஸ் பை எவரி மந்த். ஸோ ஒவ்வொரு மாதம் இந்த மாதிரி கொஞ்சம் முன்னேற்றங்கள் வரும். ஸோ 3 மாதம் கண்டிப்பாக நடத்துனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உறுதியாக உங்கள் மாவட்டத்தில் உள்ள 15 நிர்வாகிகள் கண்டிப்பாக கலந்துக்குவாங்க, கிளை நிர்வாகிகள் கலந்துக்குவாங்க. அப்போ கலந்துக்கும் போது நம்முடைய செயல்பாடுகள் நம்மளுடைய ஊக்கமளிக்கிற இடத்துல இருக்கும். அப்போ இன்னும் ஜாஸ்தி பண்ணலாம். இப்போ இந்த மாதம் ஒரு முடியலப்பா 6 பேர் 5 கிலோ தான் போட்டேன், அதே அக்கமா தேங்க அப்படின்னா அண்ணா முடியும் நான் வந்து 5 கிலோ தரேங்கம்மா. ஸோ 10 கிலோ ஆகும். ஸோ இந்த மாதிரி வகையை நம்ம பண்ண முடியும். ஆகையினால் இனி வரும் காலங்களில் புதிய நிர்வாகிகள் பழைய நிர்வாக அனைவரும் இணைந்து இந்த மாவட்டத்தை முன்னோட்டமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற தேவையை தான் நான் வேண்டுகோளை வைக்கின்றேன். அதே போல முக்கியமான பிரதான என்னுடைய பேச்சே இதுதான். ஏன்னா நான் ட்ரஸ்டோட செயலாளர் என்ற முறையிலே நம்மளுடைய அமைப்பிற்கு 18 ஆண்டுகள் நிறைவு பெற்று இப்போ 60 வருடம் ஆன ஐயப்ப சேவா சங்கத்துக்கு கூட சொந்த இடம் கிடையாது. ஆனால் நாம் ஒரு 18 வயது குழந்தை, 18 வயது முடிந்தவுடன் ஐயப்பனுடைய செயல்பாடு எப்படி அதுக்காக சொல்ல வரேன். 18 வருஷம் முன்னாடி என்ன சொல்கிறோம், குருசாமின்னு சொல்லுவோம். குருசாமின்னா எப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் இடம் தர மாட்டேன்னா தேவசம் போர்டு கோர்ட்டில் போய் எழுத்து 1 வருஷம் நம்ம வந்து அங்கேயே பண்ணோம். அதுக்கப்புறம் சிரியான 2 வருஷம் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ இருமேலியில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சொந்த இடம் வாங்கிட்டோம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா 1 by 1 நம்ம போய்கிட்டே இருக்கோம். அப்போ 18 ஆண்டுகள் முடிந்து 19ஆம் ஆண்டில் இந்த ஐயப்பன் நம்ம நடத்துகிற அன்னதானத்துக்கு பெயரே ஐயப்பன் நடத்தும் அன்னதானம். இப்போ நீங்கள் நடத்தலை, நான் நடத்தலை, யார் நடத்துகிறார் இங்கே உட்காந்துருக்கார் 18 படி கொண்ட ஐயப்பன் அவர் நடத்துகிறார். ஸோ அந்த ஐயப்பனுடைய அன்னதானத்துக்கு நம்ம ஐயப்பன் நடத்தும் அன்னதானம் வச்சதுனால ஐயப்பன் என்ன செய்கிறார், நம்ம பேசுகிறோம் ஒரு பில்டிங்கை ஏற்பாடு பண்ணார். இவரை போன்ற அனைவருடைய செயல்பாடுகளால்தான் இன்னைக்கு அந்த இடம் ஐயப்பனுடைய இடத்துல நம்ம வந்து அகில பாரதிய ஐயப்பன் கருத்து சமாவில் அன்னதானம் மந்திரம் என்ற பெயரில் அந்த அன்னதான மண்டபம் கட்டியிருக்கோம். 12,000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம சொந்தமாக வாங்கிட்டோம். எப்படி சொந்தமாக வாங்கிட்டோம். எல்லாம் உங்கள் மாதிரி எங்கள் மாதிரி எல்லாம் நம்மளை போன்ற நிர்வாகிகள், நம்மளை போன்றவர்கள், நம்மளை கூட உள்ளவர்கள், நம்மளது நண்பர்கள் எல்லாம் அவங்களோட சொன்னதுனால அன்னதானத்துக்காக பணம் கொடுக்கன்னு சொல்லி நம்மளுடைய பணத்தை வைத்து நாம் இந்த இடத்துல அன்னதான மண்டபம் கட்டியிருக்கோம். இப்போ சிறப்பான ஒரு அன்னதான மண்டபம் கட்டியிருக்கோம்.
ஃபர்ஸ்ட் போல் நீங்கள் தூரம் மலைக்கு போனாலும் பழனிசாமி போனாலும் பார்த்துருப்பீங்க, அவங்க பார்த்துருப்பீங்க, மண்டபம் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் போல் நல்ல முறையெல்லாம் பண்ணியாச்சு. எல்லாமே இது மாதிரி கிடையாது. எலக்ட்ரிக்கல் வச்சுருக்கோம், இல்லை ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருக்கோம். அதே போன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு அப்படின்னு நினைக்கலாம். ஐயப்ப பக்தர்கள் வரும்பொழுது எல்லாம் கலந்து வராங்க. நம்மளுடைய இடம் எங்கே இருக்கு? அவர் சொன்னார், நிலக்கல்லிருந்து நம்மளோட கீழே இறங்குற வழியில் நிலக்கல்லிருந்து 3,000 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் வந்துடும். 7 கிலோமீட்டர் நிலக்கல் இருந்து எரிமேடு வரும்போது 13-14 கிலோமீட்டர். ஸோ 2 பிட்வீன் கேப் நடுவில் இருக்குங்க. அதில் கண்டிப்பாக எல்லாரும் ஒவ்வொரு தடவை யார் வேணாலும் போங்க. இவர் வந்தால் தான் போகணுங்கிறது இல்லை. நீங்கள் மலைக்கு போனாலும் கூட மாதம் நம்மளுடைய அன்னதானம் மனம் வந்து திறந்துருப்போம். இந்த மாதம் கூட 10 நாள் அன்னதானம் பண்ணுவோம். ஒவ்வொரு மாதமும் அன்னதானம் நடக்குது. மலர்கோவிலுக்கு போகிறவங்க கூட சரியாக சென்றாலும் கூட அந்த அன்னதான மண்டலத்தில் திருச்சி மண்டலம் வரையும் சொல்லுங்க. அங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்லா உபசரிப்பாங்க. அவங்கள இருந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம ஏன் வைக்கிறோம்? எதிர்பார்த்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஐயப்ப சாமிகள் வந்தால் தங்குவதற்காக ஒரு பாதுகாப்பு நிர்வாகிகள் வரவங்க போனதான் தங்குது. அதுக்கு மேலே இந்த வருஷத்துக்குள்ள அதையும் நாங்கள் செஞ்சு முடிக்கணுங்கிற ஏற்பாடு பண்ணி போயிருக்கோம். அதுக்கு அடுத்தது செகண்ட் ஃப்ளோர். அதில் ஐயப்ப பக்தர்கள் 100 பேர் 150 பேர் தங்குவதற்குண்டான வசதிகளை ஏற்பாடு செய்யக்கூடிய விதத்திலே நாங்கள் அடுத்த ஆண்டுக்குள்ள அதையும் செய்து முடிக்கணும். இவ்வளோ மாதிரி இருக்கிறவங்களுடைய நன்கொடை வாங்கி அதன் மூலம் நம்மளுடைய கட்டுறோம். எனக்கோ அவருக்கோ ஐயப்பதாசுக்கோ யாருக்கு நம்ம பணம் கொடுக்குறோம். யாருக்காக கொடுக்குறோம்? ஐயப்பனுக்காக கொடுக்குறோம். என்ன கொடுக்க போனால் கல்வெட்டில் பண்ணல ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சு பண்ணியிருக்கோம். யாரோ பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ண ஒரு 1 லேக் பண்ண ரசீது நம்ம கொடுத்துருவோம். எதுவும் இது கிடையாது, எல்லாமே அக்கௌண்ட் தான். அக்கௌண்ட் ப்ராசஸ் கேஷே வாங்க மாட்டோம். மேக்ஸிமம் எல்லாமே அக்கௌண்ட் ப்ராசஸ். அதில் பண்ணும் பொழுது திருச்சி மாவட்டத்தின் சார்பாக நீங்கள் ஒரு 2 மாத காலத்திற்குள்ளாக நான் சொல்கிற தொகை ஒரு பெரிய தொகை அல்ல. தலைவர் ஒரு 20 பேர் இருக்கீங்க அப்படின்னா தலைத்தொகை 5000 ரூபாய் நீங்கள் போட்டு 20 பேர் சேர்ந்து திருச்சி மாவட்டம் அப்படிங்கிற பேரில் 1 லேக் டொனேஷனாக கொடுக்கலாம். கொடுத்தா நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் பேர் நீங்கள் இருக்கீங்க. எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க உங்களுடைய பேர் அதில் திருச்சி மாவட்டம் வரணும். நீங்கள் சொன்னது தான் அவங்களுடைய பசங்க அவங்க சொல்ல என்னுடைய மன்னதாமனுக்கு அங்கே நம்மளுடைய பேர் இருக்குங்க அவங்களுக்கு. ஸோ இது வந்து என்ன லாங் லைஃபு நம்முடைய மாவட்டத்துடைய பெயர் அதில் பதிவு பண்ணுவோம். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அன்னதான மண்டபத்துடைய இதுக்கு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கண்டிப்பாக தருவதற்கு ஏற்பாடு செய்வோம். இது கண்டிப்பான உங்களுடைய கன்ஃபார்மாக குறித்தியாக வந்து கட்டாயம் சொல்லலை. நான் உங்களால் முடிந்தால் அவரை ஏற்பாடு செய்யுங்கள். எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வருகை உங்களுடைய பங்களிப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நன்கொடை கொடுக்க மட்டும் இல்லை, நன்கொடை கொடுத்தாலும் போடலாமா அப்படிங்கிறது அல்லவே இல்லை. நன்கொடை கொடுத்தாலும் போகலாம், கொடுக்கலனாலும் போகலாம். அதை பற்றி எந்த விதமான கவலையும் கிடையாது. தாராளமாக நீங்கள் அந்த அன்னதான மண்டபத்துக்கு போகலாம், போய் சாப்பிடலாம். 3 நேரம் காலத்தில் இது வரைக்கும் எந்த அமைப்பிலுமே அன்னதானம் பார்த்தீங்கன்னா கலவை சாதம் போட்டு அனுப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி இல்லை. காலம்பரம் டிஃபன், மத்தியானம் சாதம் சாம்பார் கூட்டு பொரியல், இந்த மாதிரி போகிற விசேஷங்களாம் அப்புறம் வர பேச்சோட போடுறோம். நைட்டு டிஃபன் போடுறோம். ஐயப்ப சேவா சங்கத்தில் கூட இந்த மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு நமது அகில ஐயப்ப தர்மதாஸ் சபா சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதுக்கு மூல காரணம் நம்முடைய ஐயப்பதாஸ் தேசிய தலைவர் ஐயப்பதாஸ் அவர்கள் வழிவகை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வழிவகையை பின்பற்றி நாம் செயல்பட்டதானால் நமது அமைப்பு சிறப்பாக செயல்படும். உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் திருச்சி மாவட்டம் தமிழ் மாநில அமைப்புடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், அன்னதான மண்டபத்துடைய உங்கள் பங்களிப்பாக இருக்கட்டும். தமிழ் 1 லட்சம் கட்டிக்கிறீங்க, 25,000 கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். எதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டாம். புதிய நிர்வாகிகள் உங்களால் ஆன தொகையை சேர்ந்து பங்களித்து திருச்சி மாவட்டத்தோட பெயர் அன்னதான மண்டபத்திலே வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வேண்டுகோளாக வைக்கின்றேன். அதற்கு நம்முடைய பழனிசாமி அவர்கள் ஒரு உறுதுணையாக இருந்து அனைவரிடம் ஏற்கனவே நம்ம மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம். பழனிசாமி கலிமுத்தி அவர்களும் ஏன்னா அவங்க சொல்கிறேன் அப்படின்னா அவங்க முன்னாடி நம்ம வருஷத்துக்கு 50 வருஷமாக இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய உறுதுணையாக இருந்து இந்த அனைவருக்கும் எப்படி செயல்படணும். இப்போ புதிய நிர்வாகிகள் சொல்லியிருக்கீங்க, அமைப்பினுடைய செயல்பாடுகள் என்ன, தலைவர் எப்படி இருக்கணும், துணைத் தலைவர் என்ன செயல்படணும், செயலாளர் எப்படி இருக்கணும், பொருளாளர் எப்படி இருக்கணும், இணைச்செயலாளர் எப்படி இருக்கணும், மாவட்ட தொண்டப்படை எப்படி இருக்கணும், பிஆர்ஓ எப்படி இருக்கணும், செயற்கை உறுப்பினர் எத்தனை பேர் இருக்கணும். ஸோ இதுதான் நமது மாவட்டத்தோட நிர்வாகிகளாக இருக்கிறவங்க 15 பேர். ஆகையினால் அவருடைய முன் அனுபவத்தின் காரணமாக அவருடன் இணைந்து
நாங்கள் பொறுப்பில் இல்லையே அப்படின்னு நினைக்காம நாம் அனைவரும் ஒன்றிணைந்து புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக திருச்சி மாவட்டம் சிறப்பான ஒரு மாவட்டமாக உருவெடுக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை இந்த நிலையை கேட்டுக்கொண்டு அன்னதான மண்டபங்களால் நான் ஒரு நன்கொடைகளை வழங்கி அன்னதான சேவையில் நாங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். சுவாமியே பழைய நன்றியோட சொல்லி யாரோ கிளியராக சொல்லியிருந்தாங்க நான் கண்டிக்கணும் போயிட்டாங்க. யாரோ சொல்லுங்க நன்றியோட வாங்க யாரோ வாங்க இந்த பொதுக்குழு கூட்டக்கூடிய நிறைவாக நமது மாவட்ட தலைவர் கலியமூர்த்தி அவர்கள் நன்றி உரையாற்ற வருகிறார். இந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக அன்புடன் வரவேற்று இந்த நிகழ்வில் மிக சீரும் சிறப்புமாக மற்ற கருத்துக்களையும் அன்னதானம் எப்படி நடக்க வேண்டும், மற்ற இடங்களுக்கு எப்படி செல்ல வேண்டும், யார் என்னென்ன பண்ண வேண்டும் என்பதை தெளிவாக இருக்கக்கூடிய சுவாமி அவர்களுக்கும் மற்றும் நம் வழிகாட்டி திரு பழனிசாமி அவர்களுக்கும் மனமான நன்றியை தெரிந்து கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். சிறப்பான பொதுக்குழு கூட நினைக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம முன்னாடி பார்த்துக்கலாம். இப்பொழுது தேர்தல் தம்பி போயிடாதீங்க, ஒரு காரணம் தான் அவ்வளோதான் கொஞ்ச நேரம் செலவா மற்றொருப்பா உள்ள வந்துப்பா செலவா சரவணன் நம்ம அந்த சைடு போயிடுவோம். நீங்கள் என்ன பண்ணோம்? ஐயப்ப தர்மங்களில் முழு மனதுடன் நம்பிக்கை வைத்து பரிசுத்தமான ஐயப்பன் நாமத்தினையும் தர்மத்தினையும் பிரச்சாரம் செய்திட விரும்புவதுடன் அகில பாரதிய ஐயப்ப தர்ம பிரச்சார சபாவின் செயல்பாடுகளை என்றென்றும் முழு மனதுடன் கடைபிடிப்பேன் என்றும் அகில பாரதிய ஐயப்ப தர்ம பிரச்சார சபாவின் வழிவழியான பிரச்சாரங்களின் படியும் அதன் நடைமுறையிலான விதிமுறைகளின்படியும் இனிவரும் காலங்களில் ஏற்கப்படக்கூடியதுமான எல்லா செயல்பாடுகளுக்கும் கட்டுப்பட்டு செயலாற்றுவேன் என்றும் இதில் எந்த விதமான எதிர்பார்ப்புகளின்றி முழு மனதுடன் ஐயப்ப தர்மத்தினை பிரச்சாரம் செய்வேன் என்றும் இதன் மூலம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாம் ஸ்ரீ ஐயப்பனின் அருட்பெயரால் உறுதியளிக்கிறேன். சுவாமியே